சுவாமி ஏதாவது ஒரு கைத்தறியம் ஒரு அசைன்மெண்ட் அங்கே சொன்னா அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுக்கோ சுவாமி நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது நியமனம் இருக்கான்னு கேட்கறதெல்லாம் வழக்கமே கிடையாது. இந்த வேலை முடிஞ்சிருப்பா ஆச்சு போலாம் அப்படின்னு தான் இருக்கோம் நம்ம. ஆனா ராமலட்சுமணர்கள் அப்படி இல்லை. அதுதான் இங்க காண்பிக்கிறார். இப்போ 6 நாள் இந்த யஜ்ஞ சம்பரட்சணம் பண்ணி ஆயிடுத்து. அடுத்த அசைன்மெண்ட் என்ன, அதை நீங்க எங்களுக்கு ஆத்மே பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரு ராம லட்சுமணர்கள் 2 பேருமே, அதாவது பரமபதநாதனும் அந்த அனந்தசிவனும் 2 பேருமே கை கட்டி இப்படி விஸ்வாமித்திரன் நின்று கேட்கிறார். இந்த ராமலட்சுமணர்களும் விஸ்வாமித்திரனும் காட்டுல செல்லக்கூடிய இந்த ஒரு பிரசங்கம் என்ன இருக்கு, அது இன்னைக்கும் கூட ஒரு குரு சிஷ்யன் நம்ம ஸ்கூல் வழக்கமே எடுத்துக்கலாமே, இந்த சாமானியமா இருக்கிற ஸ்கூல் வழக்கமே எடுத்துக்கலாம். ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் எப்படியெல்லாம் வர்த்திக்க வேண்டும் என்கிற அனைத்து விஷயங்களும் இது காண்பிக்கிறது. ராம லட்சுமணர்கள் அந்த விஸ்வாமித்திரோட எப்படி இருந்தார்கள் என்கிற இந்த விஷயம் இன்னைக்கும் கூட நமக்கு வேல்யூ பேஸ்ட்